கர்த்தர் சுதந்திரமாய் கொடுக்கிற மகிமையும் மகத்துவமான காரியங்களை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுவது என்பதை குறித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் காலமும் சமயமும் எப்படி இருந்தாலும் சரி, தைரியமாய் சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தையை தானியேல் 2:21 எழுதப்பட்டிருக்கிறபடி, என் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐயா, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராய் என் தேவன் எங்களோட இருக்கிறபடியால் நானும் என் பிள்ளைகளும் வாழ்ந்திருப்போம், ஜெயமெடுப்போம் என்று தைரியமாய் சொல்லுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். எதை குறித்தும் பயந்து அழிந்து போவோமோ அல்லது அகப்பட்டு கொள்ளுவோமோ அல்லது இந்த சிறையிருப்பு நம்மை சிக்க வைத்து விடுமோ என்று பயப்படாதிருங்கள். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அல்லவா உங்களை விடுவிப்பதாய் சொல்லி இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் சிறையிருப்பை மாற்றும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்களே அனுப்புங்கள். அக்னியாய் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் இருக்கிற தேவ வார்த்தைகள் நிச்சயமாய், அதி நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கையில் உள்ள, கால்களில், கழுத்துகளில் உள்ள, உங்கள் குடும்பத்தில், ஜீவிதத்தில் உள்ள எல்லா கட்டுகளையும் நொறுக்குகிற தேவ வல்லமை கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அது நீங்கள் உங்கள் வாயினாலே பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எங்களுடைய கூட்டங்களை நீங்கள் நிச்சயமாய் பார்த்திருப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நூற்றுக்கணக்கான இந்த குருசேடுகளிலே, மகா பெரிய கூட்டங்களிலே நடக்கும் அற்புதங்களின் ரகசியம் அதுதான். ஆமென். கர்த்தர் வார்த்தையை அனுப்புவாரா? என் மகளுக்காக, என் மகனுக்காக, என் சூழ்நிலைக்காக கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்ப மாட்டாரா? ஐயா, கர்த்தர் பேச மாட்டாரா என்று காத்திருப்பது நல்லதுதான். ஆனால் அது போலவே கர்த்தருடைய வார்த்தையை நீங்களே பேச முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உரைக்கப்பட்ட ஜீவனுள்ள, என்றென்றும் மாறாத வல்லமையுள்ள, ஜீவனுள்ள தேவ வார்த்தைகளை தேவ வார்த்தைகளாகவே நீங்கள் பேச முடியும். நீங்கள் பேசும் பொழுது அது தேவ வார்த்தைகளாகவே கடந்து செல்லும். அது வெறுமையாய் திரும்பாது. நீங்கள் அனுப்புகிற காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். தைரியமாய் சொல்லுங்கள், மரணமும் ஜீவனும் எங்கோ அல்ல, மரணமும் ஜீவனும் எந்த பிசாசிடமும் அல்ல, மரணமும் ஜீவனும் எந்த மந்திர சூனியக்காரர்களிடமும் அல்ல, மரணமும் ஜீவனும் எங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாங்கள் ஜீவனை பேசுகிறோம், வெற்றியை, ஜெயத்தை பேசுகிறோம், ஜெயமெடுக்கிறோம் என்பதாய் அறைகூவல் விடுங்கள். அப்படியே நடக்கும். எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென். எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆமென். மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை ஜபத்திலே, தேவ கிருபையை, தேவ வல்லமையை, இது அற்புதமும் அதிசயமான காரியம், ஆனால் சத்தியம் மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இது அற்புதம், ஆனால் உண்மை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே நிச்சயமாய், அதிசயமாய் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இந்த அதிகாலை ஜபம். நன்றாய் கவனியுங்கள். அதிகாலையிலே நீங்கள் தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை சரித்திரம் மாறும்படியாய், என் வாழ்க்கை ஜீவிதத்தில் பல்வேறு காரியங்களிலே அற்புதமான மாற்றங்கள், அதிசயமான மாற்றங்கள் வரும்படியாய் இன்று இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வருகிறேன். என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக வருகிறேன். ஐயா, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற என் வாழ்க்கையிலே, என் ஜீவிதத்திலே, என் பிள்ளைகள், என் குடும்பம் எல்லாவற்றிலும் ஆளுகையும் அதிகாரமும் உள்ள தேவ சமூகத்திலே அதிகாலையிலே வந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோட வாருங்கள்.
வாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் தேவ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் ஹல்லேலூயா வரும் பொழுது அங்கே உங்கள் கதவுகள் திறக்கும். அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் எல்லாம் இந்த அதிகாலை ஜெபத்தின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையிலே திறக்கப்பட முடியும். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான பூட்டுகளும் முறியும், சங்கிலிகள் நொறுங்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. தேவ வார்த்தையை உங்கள் வாயினாலே பேசுங்கள். ஆமென். தேவ வார்த்தையை நீங்கள் மறந்து விடாதபடி நிச்சயமான விசுவாசத்தோடு உங்கள் வாயினாலே சொல்லுகிற வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையோட தைரியமாய் பேசுங்கள். அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இது தேவ திட்டம், திருமறை சட்டம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சக்தி வாய்ந்த தேவ வசனங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே அன்பு தேவ பிள்ளைகளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அற்புதங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. இதற்கு எந்த விதமான குறுக்கு வழியும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, மகிமையும் மகத்துவமான ராஜரீக மேன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் நிச்சயமாய் இந்த வசனங்களுக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. இந்த அற்புதமும் அதிசயமுமான வழிமுறைகளை திருமறை சட்டத்தின்படியே நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, ஆமென், இந்த அதிகாலை ஜெபத்திலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் வரலாற்று திசையை நீங்கள் திருப்ப முடியும். ஓ மைட்டி காட். விதியை வெல்ல யாராலும் முடியாது என்று சொல்லுவார்கள். தலை விதி படிதான், தலையெழுத்து படிதான் நடக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் டேனியல் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்களும் நானும் சொல்ல முடியும். எங்கள் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று தைரியமாய் சொல்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலே வருகிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். ஓ க்ளோரி. உங்க வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். ஓ க்ளோரி. எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. ஆமென். ஆனால் நீங்கள் தேவ வார்த்தையை உங்கள் வாயினாலே பேசி நீங்க டிக்ளேர் பண்ணும் பொழுது, ஆமென், கட்டளையிடும் பொழுது அல்லது உத்தரவிடும் பொழுது அல்லது இப்படியாய் நடக்க வேண்டும் என்று உங்கள் வாயினாலே நீங்கள் சொல்லும் பொழுது, அன்பு சகோதர சகோதரிகளே, அவைகள் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஐயா, என் கணவன் என்னோடே நிரந்தரமாய் அல்லது சந்தோஷமாய் சமாதானமாய் ஒழுக்கமாய் குடும்பம் நடத்தவில்லை, என் கணவன் இப்படியாய் நடக்கிறார், அல்லது என் மனைவியோ அல்லது என் துணையோ இப்படி தாறுமாறாய் என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை ஒரு அசைந்து கொண்டிருக்கிற அல்லது ஆடிக்கொண்டிருக்கிற மூழ்கிவிடும் பலகை போல் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒருவேளை இதோடு முடிந்து போகும் தருவாயில் இருக்கலாம். பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒருவேளை அது போகிற போக்கை பார்த்தால் அது திசை சென்று சேர முடியாது, செல்லும் திசையை பிடிக்க முடியாது என்பது போல் தடுமாறிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின்படியே ஏன் பயப்பட்டீர்கள்? விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், அற்ப விசுவாசிகளே என்று கர்த்தர் சொன்னது போல எந்த காற்றும் கடலும், எந்த கடல் கொந்தளிப்பும் சூறாவளியும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை, உங்கள் ஜீவிதத்தை எப்படி மோதினாலும் சரி, தைரியமாயிருங்கள். தேவ வார்த்தையை பேசுங்கள். ஆமென். காற்றையும் கடலையும் அதட்டின என் இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்ப பிரச்சனைகள் முடியட்டும். ஹல்லேலூயா. தைரியமாய் சொல்லுங்கள். காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்ட எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்திலே வீசுகிற புயல்கள், என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருக்கிற புயல்கள் அல்லது குழப்பங்கள், தொந்தரவுகள் இதோடு தீர்வதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை சுற்றி இருக்கிற எல்லா மந்திர சூனியங்களும் மாறி போகட்டும். எல்லா சதி சூனியங்களும் வெட்ட வெளிச்சமாகட்டும். அவைகள் அழிந்து, ஆலோசனைகள் அழிந்து போகட்டும். நீ சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும் என்பதை விசுவாசியுங்கள்.
அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. ஐயா, என் மகள் இப்படியாய் போய் கொண்டிருக்கிறாள், என் மகன் இப்படியாய் போய் கொண்டிருக்கிறான், அல்லது என்னுடைய மகனுடைய வாழ்க்கை இப்படியாய் இருக்கிறது, அல்லது நாங்கள் ஒரு சீரியஸான கண்டிஷனிலே ஆஸ்பத்திரியிலே மருத்துவமனையிலே இருக்கிறோம், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எப்படி தப்பிப்போம் என்பதற்கு வழியே இல்லை என்பது போன்ற வார்த்தைகளை பேசாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை இந்த அதிகாலை ஜெபத்திலே நிச்சயமாய் கர்த்தரே உங்களை இணைத்திருக்கிறார். நிச்சயமாய் அவரே உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாய் கடந்து வருவார். எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் பேசுகிற வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கை நடக்கும். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாயினாலே தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். அல்லேலூயா. அற்புதங்கள் தானாய் நடக்கும். நீ சொல்லணும், உன் குடும்ப பிரச்சனைகள், என் அன்பு மகளே, என் மகனே, அல்லது என் சகோதரியே, எப்படி உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீரும்? தீரவே தீராது என்று நினைத்த, ஐயா மாறவே மாற மாட்டார்கள் என்று நினைத்த கணவனோ மனைவியோ மகளோ மகனோ மருமகனோ மருமகளோ மாறவே மாற மாட்டார்கள் என்று நினைத்தீர்களா? தைரியமாய் சொல்லுங்கள், எங்கள் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆமென். ஓ, புதிய இருதயத்தை கொடுக்கிறவர் எங்கள் தேவன். எண்ணங்களையும் யோசனைகளையும் இருதயத்தின் எண்ணங்களையும் வரையறுக்கிறதாய் கடந்து செல்லுகிற தேவ வசனங்களினால் என் பிள்ளைகளுடைய வார்த்தைகள் வாழ்க்கை அற்புதமும் அதிசயமுமாய் மாறிவிடும். தைரியமாய் சொல்லுங்கள், அது நடக்கும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை மாற்றி பேச எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்லை. இது தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, வேறு எந்த ராஜதந்திரங்கள் எல்லாம் இரண்டாவது மூன்றாவது தான். இதுதான் சத்தியமே கோதுமை மணி. பிறகு எல்லா டெக்னிக்கும் பதர்கள் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். என் மகளுடைய வாழ்க்கை மாறும். தைரியமாய் சொல்லுங்கள். ஐயா, தாறுமாறாய் சென்று கொண்டிருக்கிற என் மகளுடைய வாழ்க்கை திசையை என் கர்த்தர் திருப்புவார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் என் மகனுடைய வாழ்க்கை இப்படியாய் சென்று கொண்டிருக்கிறது, ஒருவேளை இப்படியாய் தவறான தொடர்புகள், தவறான போக்குகள், தவறான எண்ணங்கள், எங்களை பார்த்து சீறுகிற சீற்றங்கள், அல்லது எங்கள் சொல்லை கேட்காத சூழ்நிலைகள், மகனோ மகளோ யாராயிருந்தாலும் சரி, என்னோட இருக்கிறவர், நான் நம்புகிறவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, சூழ்நிலையை, அவருடைய வாழ்க்கையின் போக்கை நிச்சயமாய் மாற்றுவார். தைரியமாய் நீங்கள் சொல்லும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லேலூயா, அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். நீதிமொழிகள் 18:21 சொல்லப்பட்டிருக்கிறபடி மரணமும் ஜீவனும், ஆசீர்வாதமும் சாபமும், ஓ க்ளோரி, மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. ஓ க்ளோரி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும். ஓ, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகளை மறந்து விடாதிருங்கள், மறந்து விடாதிருங்கள், மறந்து விடாதிருங்கள். ஐயா, அந்த உலகத்திலே எத்தனையோ மாயாஜால போதனைகள் இருக்கலாம், அநேக கள்ள போதனைகள் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் போதும், இப்படி செய்தால் போதும், இப்படி செய்தால் போதும் என்று எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அது ஜீவனாய் கடந்து செல்லும், அது வல்லமையுடையதாய் வேலை செய்யும். ஆமென். நீங்கள் பேசின வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. ஏசாயா 55:11 கர்த்தர், என் வாயில் இருந்து புறப்படும் என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது, அது நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும், ஓ க்ளோரி, உங்கள் நாவின் அதிகாரத்தில். ஜீவனை பேசுங்கள், வெற்றியை பேசுங்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்படி போய்க் கொண்டிருந்தாலும் சரி, தைரியமாய் சொல்லுங்கள், இன்று கடனோடும் கஷ்டத்தோடும் இருக்கிற நான், வருகிறது நல்ல நாட்கள் வருகிறது, செம்மையான நாட்கள் வருகிறது, என் வாழ்க்கையிலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும். அதை தைரியமாய் பேசுங்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறிவிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். கர்த்தரே
சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது, அது நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். க்ளோரி. அதனால தான் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது சொன்னார், யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இதில் உள்ள எழுத்துக்கள், வார்த்தைகளின் வசனங்கள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எத்தனை போர்கள் வரலாம், யுத்தங்கள் வரலாம், ராஜ்யங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பலாம், ராஜாக்கள் ஒன்று கூடி உன்னை எதிர்க்கலாம். க்ளோரி. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடே இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆதலினால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைகளாய் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாயினால் பேசுகிற தேவ வார்த்தைகளை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தினால் செய்து முடிப்பார். வாயினால் நீங்கள் பேசுகிற தேவ வார்த்தைகளை, ஆமென். பவுலடியார் இப்படியாய் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறார். நீங்கள் கேட்ட அந்த சபையாரை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் பேசுகிற, எங்களால் நீங்கள் கேள்விப்பட்ட வசனங்களை தேவ வசனங்களாய், தேவ வார்த்தைகளாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். மெய்யாகவே அது தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்யும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, இந்த பிசாசின் பிடியில் இருந்து, அல்லது இந்த மந்திர சூனியங்களில் இருந்து, அல்லது இந்த சதி சூனியங்கள் அல்லது ஏவல்கள் செய்வினைகளில் இருந்து அப்படி என்று நீங்கள் தேடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் காலம் முழுவதும் தேடினாலும் தேடி முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போது அற்புதமான ரகசியங்களை கர்த்தர் பேசி வருகிறார். ஆமென். இவைகள் எல்லாம் யாரோ பெரிய மனிதர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தவைகள் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அல்லது யாரோ பேசின வார்த்தைகளை நான் பேசவில்லை. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் யாரோடு இந்த அதிகாலை ஜெபத்திலே இணைந்திருக்கிறீர்கள் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். தேவனே கொடுக்கிற நல்ல சத்தியத்தை கேட்கும் பொழுது அதை டைல்யூட் பண்ண, அல்லது திசை திருப்ப, அல்லது அப்படி அல்ல இப்படி என்று சொல்ல பிசாசு 1000 செய்திகளை அனுப்ப முடியும். மாற்றமே இல்லை. இதை ஞானம் உள்ளவர்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஹாய். ரோமர் 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை பவுலடியார் இப்படியாய் சொல்லுகிறார், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. எந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. ஆமென். உங்க வாயிலும் உங்களுக்கு சமீபமாகவும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. அதை பேசுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் வாயினாலே அறிக்கையிடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அறிக்கையிடுங்கள். உங்க கணவனுடைய போக்கிலே அறிக்கையிடுங்கள். உங்க வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியிலே சொல்லுங்கள், ஐயா, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் தந்த சுதந்திரமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் எனக்கு தந்த பரிசு என்னுடைய பிள்ளைகள். என் பிள்ளைகள் அற்புதமானவர்கள். என் எருசலேமிலே என் பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே என் பிள்ளைகள் அற்புதமும் அதிசயமுமாய் இருப்பார்கள். தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் எல்லாம் என் பந்தியோரம் ஒலிவ மர கன்றுகளைப் போல வளருவார்கள். ஒரு நாளிலே என் பிள்ளைகள் எழும்பி என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். தைரியமாய் சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. உங்களை காதுல கடுக்கம் போடுங்கள், அல்லது வாயிலே அலகு குத்தி கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் எந்த மடங்களையோ மடாதிபதிகளையோ சுத்தி வாருங்கள் என்று கர்த்தர் கடினமான உபதேசத்தை கொடுக்கவில்லை. ஆமென். பல நாட்களாய் விழித்திருந்து ஜெபியுங்கள், அல்லது பல நாட்களாய் உபவாசத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உபவாசியுங்கள், ஜெபியுங்கள், நல்லதுதான். ஆனால் அதோடு வாயின் வார்த்தைகளிலே உங்கள் வாயினால் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். அது உங்கள் இருதயத்திற்குள்ளே இருக்கிறது. அது உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. உங்கள் வாயிலே இருக்கிறது. பேசுங்கள். ஹல்லேலூயா. இதை விரும்புகிறவர் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. ஆமென். கமெண்ட் பாக்ஸ்ல எழுதாம லைக் போடாம இருக்காதுங்க. ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளை, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அற்புதமான தேவ சத்தியத்தை கர்த்தரை கொடுக்கிறார். என்னவென்றால், உன் வாழ்க்கையில, உன் ஜீவித
ஜீவிதத்தில், பிள்ளையுடைய வாழ்க்கையில, உங்க பைனான்ஸ்ல, உங்க ஊழியத்தில் கர்த்தராகிய இயேசுவை உங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு, ஆமென், தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்திலே விசுவாசியுங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். அது என்ன ரட்சிப்பு? நாங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டோமே. அன்பு சகோதரிகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். ஆனால் இன்று கடனில் இருந்து ஒரு ரட்சிப்பு தேவை இருக்கிறது. நஷ்டங்கள், தோல்வியில் இருந்து ஒரு விடுதலை, ரட்சிப்பு தேவை இருக்கிறது. குழப்பங்கள், பயங்களில் இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் தேவை இருக்கிறது. வியாதிகள், வறுமைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், வலிகளில் இருந்து விடுதலை, ரட்சிப்பு தேவை இருக்கிறது. பில்லி சூனிய மாந்திரீக கட்டுகளை வைத்தார்களோ இல்லையோ, அது வெறும் பயமோ அல்லது உண்மையாகவே வைத்திருக்கிறார்களோ, அதில் இருந்து ஒரு விடுதலை தேவை இருக்கிறது. நீங்கள் இதை நம்பி வாயினாலே அறிக்கையிடும் பொழுது, என் இயேசு எங்களை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்வார் என்று நீங்கள் தைரியமாய் அறிக்கையிடும் பொழுது, glory, எங்களை விடுவிப்பதற்காக, எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் விடுதலையும் தருவதற்காக தேவன் எங்கள் இயேசுவை, எங்களுக்காக மரித்த எங்கள் இரட்சகரை மரணத்தில் இருந்து, மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசிக்கிறேன், ஆதலினால் ரட்சிக்கப்படுகிறேன் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியுமே. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வெற்றி வாழ்க்கையின் ஒரு அற்புதமான திருப்புமுனை உண்டாகும். அற்புதமும் அதிசயமும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். ஹல்லேலூயா. உங்கள் வெற்றி வாழ்க்கை ஒரு நாளும் தவறி போகாது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பரிசுத்தவான்கள், உலகத்தில் பேர் பெற்ற எத்தனை பரிசுத்தவான்கள் என்ன பேசி இருக்கிறார்கள் தெரியுமா? வேதம் இதை எத்தனையாய் ஆராய்ந்து 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 எல்லாவற்றையும் அறிய, கர்த்தருடைய கிருபையினாலே அறியத்தக்க விதமாய் ஓரளவு அறிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற, அதை ஸ்டேஜுகளிலே, கூட்டங்களிலே, நம்முடைய நிகழ்ச்சிகளிலே அதை நிரூபணமாக்கி கொண்டிருக்கிற அற்புதமான உங்கள் சகோதரன் உங்களோடு பேசுகிறேன். ஆமென். வீண் வாய் சவடால்கள் அல்ல, வெற்று வார்த்தைகள் அல்ல, வெறும் வார்த்தைகளும் அல்ல. இவைகள் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்த தேவ வார்த்தைகள். இதை பேசுகிறதுனாலே அற்புதங்கள் நடக்கிறது, நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஐயா, என் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆமென், இந்த வேத வசனங்களை கேட்கிற தேவ சமூகத்திலே எங்களோடே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி, யாரும் தோற்று போகாதபடி, என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே, தகப்பனே, இந்த காரியங்கள் எல்லாம், ஆமென், ஆபிரகாம் விசுவாசித்தான். அந்த விசுவாசித்த விசுவாசம் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோமே. அதுபோலவே என் தெய்வமே, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ஆமென். நாங்கள் நீதி உண்டாகும்படியாய் நாங்களும் எங்கள் சகோதரிகளும் ஐயா உம்மை விசுவாசித்து அல்லவோ இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் எங்கள் வாயினால் பேசுகிற உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை, என்றென்றுமாய் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் இருக்கிற, என்றென்றுமாய் தேவ வசனங்களாய், தேவ வார்த்தைகளாய் இருக்கிற நல்ல தேவ வார்த்தைகளை பேசுகிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே மரணம் அல்ல, ஜீவன் உண்டாகட்டும். அமரா சுக்கு ருக்கவரதரா சுந்து ருமதரதரபோ. நஷ்டமும் தோல்வியும் அல்ல, லாபமும் செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் ஐஸ்வர்யம்
ஐஸ்வர்யமும் உண்டாகட்டும். ஒரு சந்துரு கவரதரா எரி சுருபாக்கா சந்துரு கவரதரவோ. என் தெய்வமே, தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிற ஐயா, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிற அந்த வார்த்தைகளை எங்கள் பிள்ளைகளுக்காய் பேசுகிறோம். ஆமென். எங்கள் பிள்ளைகள், ஆமென் ஐயா, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் மனம் திரும்பும்படியாய், ஆமென், கர்த்தரால் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எங்கள் பிள்ளைகளும் நாங்களும், நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளும் எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்களாய் இருக்கும்படியாய் தேவ வார்த்தையை பேசுகிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலம் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியே என் தெய்வமே, இவர்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், வாழ்க்கை ஜீவிதங்களிலே பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய், பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஓலாடு இன்று அற்புதம் செய்யும்படியாய், இன்று ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை நடப்பிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், நாங்களும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் நாங்கள் அனுப்புகிற இந்த வார்த்தைகள் எல்லாம், ஆமென், நாங்கள் கடன் வாங்குகிறவர்களாய் இல்லாமல் இனி நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று தேவ வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆமென். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். வெறும் பாத்திரமாய், காலி பாத்திரமாய், ருசியற்ற பாத்திரமாய் இருந்த உன் பாத்திரம் நிரம்பி வழியும். அநேகர் உன்னை தேடி, அநேகர் உன் பட்சமாய் வருவார்கள். ஆமென். உனக்குள்ளே சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளே ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளே உன் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இன்று நொந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதமான வார்த்தைகள், இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே வாழ்க்கை சரித்திரங்களை மாற்றும். அமரா சுந்துரு கபரதரவோ. அற்புதங்கள் தொடங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்கே எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ, எங்கே எங்கே தடைகள் இருக்கிறதோ, எங்கே எங்கே எதினால் இந்த பிள்ளைகள் எழும்ப முடியாது இருக்கிறார்களோ, கபா சந்துரு கபரதரபோ, இன்று இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் அமாருமுரு சந்தரவா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஆமென், மகனுடைய படிப்பு விஷயங்களிலே, ஆமென், நல்ல இடங்கள் கிடைக்கிறதிலே, நல்ல தேசங்களுக்கு கடந்து சென்று படிக்கிறதிலே, நல்ல வேலைகளை பெற்றுக் கொள்ளுகிறதிலே, ஐயா, எழுத போகிற பரீட்சைகளிலே, போகிற இன்டர்வியூகளிலே வெற்றியும் விடுதலையும் மாற்றமும் மகிமையும் செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகும்படியாய் தேவ மகிமை இறங்கி வரும்படியாய் தரபோ ருக்கபா சந்து ருமரரபரா இரிகபு ருக்கபர சந்து ருக்கபரதரபோ. இன்று அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அதிசயம் நடப்பதாக. ஆமென். காசு இல்லையே, பணம் இல்லையே, என்ன செய்வதென்று தெரியவில்லையே, யாரிடம் கேட்பேன், என்ன செய்வேன் இந்த அதிகாலையிலே? என் இயேசு தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென். எங்களிடம் இருக்கிற, எங்க பேங்க்ல இருக்கிற, கையில் இருக்கிற, வீட்டில் இருக்கிற காசுகளை வைத்து அல்ல. எங்கள் பிள்ளைகளுடைய திருமணம், ஆமென், கெட்ட போற வீடு, பிள்ளைகள் படிக்க போகிற விஷயங்கள், வேலைக்கு போகிற நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு கடந்து போகிற விஷயங்களிலே எங்கள் பலத்தினாலும் அல்ல, எங்கள் பலாத்கிரமத்தினாலும் அல்ல, எங்களிடம் இருக்கிற காசினாலும் அல்ல, தேவ வல்லமையினாலே, தேவனுடைய ஆவியினாலே. ஆமென். எங்கள் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே எங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் பிள்ளைகளின் திருமணங்கள் மாத்திரமல்ல, கட்ட போகிற வீடுகளின் காரியம் அல்ல, வாங்க போகிற நிலங்களின் காரியமும் அல்ல, கிடைக்க போகிற வேலைகள், படிக்க போகிற இடங்கள், நடக்க போகிற நன்மையான காரியங்கள், தொடங்க போகிற தொழில்கள், இது வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருகிறதோ இல்லையோ, ஜெயமோ கர்த்தரால் வரும். க்ளோரி வரா சுந்துரு வதரா எரிகபு சந்தரவோ. இந்த காரியம் அல்ல, எந்த காரியமும் கர்த்தரால் வரும்.
வருகிறது என்று நாங்கள் தேவனே உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகிய கர்த்தர் இன்று செய்கிற அற்புதத்திற்காய் அந்த அற்புதம் இன்று அதிகாலை ஜெபத்திலே தொடங்கும்படியாய் ஆமென். இன்று இப்பொழுதே கபாகாரா சந்துரு கபரதரா சந்துருமதரா துருபதரா சக்கரபோ இன்று அற்புதம், இன்று ஆச்சரியமான காரியங்கள், இன்று பெரிய மாற்றங்கள், மறுமலர்ச்சிகள், இன்று மகா பெரிய விடுதலையும் வெற்றியும் செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகும்படியாய் தேவ கரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தெய்வமே, இவைகள் உம்முடைய வார்த்தைகள் சுவாமி. யாரோ பேசின, யாரோ பெரிய மனிதர்கள் பேசின வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகள். அற்புதங்களை கொண்டு வருகிறதற்காய், கொண்டு வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலையில் எழுந்ததும் உங்கள் பயத்தை, உங்களுடைய நெருக்கடிகள், சோதனைகள், வேதனைகள், போராட்டங்களை குறித்து பேசாதிருங்கள். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் எங்களோட இருக்கிறார். ஜெய கிறிஸ்து எங்களோட வருகிறார். எங்களை முற்றிலும் ஜெயம் எடுக்க செய்கிறவர், முற்றிலும் ஜெயம் கொள்ள செய்கிற நல்ல தேவன், நல்ல கர்த்தர் எங்களோட இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறார். எங்களை ஒரு நாளும் மறவாதவர் இருக்கிறார். அவர் எங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை, எங்களை நம்ப பண்ணின மகிமையான நல்ல வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் வரைக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் ஜீவிதங்களிலே நிறைவேற்றும் வரைக்கும் அவர் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. தைரியமாய் சொல்லுங்கள், ஆமென். அப்படியே நடக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் தைரியமாய் சொல்லுங்கள், எங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா நாங்கள் ஜெயம் எடுப்போம். எந்த சூழ்நிலையிலும், எங்கும், எல்லா இடங்களிலும், எப்பொழுதும் எங்களை ஜெயம் எடுக்க செய்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர் எங்களோட இருக்கிறார். ஆமென். நீங்க சொன்னபடியே நடக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இந்த மலையை பார்த்து இவ்விடமிட்டு பயந்து அப்புறம் போன்றி சொன்னால் அப்புறம் போகும், மாற்றமே இல்லை. இந்த அத்தி மரத்தை பார்த்து பிடுங்கப்படு என்று சொன்னால் பிடுங்கப்படும், மாற்றமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். எபிரேயர் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஆதலால் இப்படியா இருக்கிறபடியினாலே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே சேர முடியும். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமென். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கையின் பிரயாசங்களிலே ஒரு ஜெயம், ஒரு வெற்றி, ஒரு லாபம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் செய்து உங்களை உயர்த்துவார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை மேன்மை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாயிருப்பதில்லை, மேலாயிருப்பீர்கள். பட்டணத்திலும் வெளியிலும், போகையிலும் வருகையிலும் நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. தைரியமாய் அறிக்கையிடுங்கள். நிச்சயமாய் எங்களோடு இருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். அது பெரிய வெற்றி திருப்புமுனையை சந்திக்கும், மாற்றமே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்த காரியங்களிலே ஒரு வெற்றி, ஒரு மாற்றம், ஒரு ஜெயம் உண்டாகும்படியாய் கர்த்தர் இன்று உங்களோடே தம்முடைய வசனத்தை அனுப்ப விரும்புகிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதுவரை காத்திருந்த காரியங்களில் எல்லாம் நடக்காத காரியங்கள், தடைபட்டு போன காரியங்கள், ஐயா இனி இதுவெல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்காதோ, அல்லது இனி இவைகளை எல்லாம் என் வாழ்க்கையிலே எதிர்பார்க்க முடியாதோ என்று நினைத்த அநேக காரியங்களிலே கர்த்தர் அதிசயங்களை செய்யும்படியாய் கடந்து வருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் வாயினால் பேசுகிற தேவ வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைகளாகவே புறப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வாயினால் தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். சபையிலே உறுப்பினர்களாய், விசுவாச பெரு
பெருமக்களாய் இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய சரீரமாகவும் சரீரத்தின் அவயங்களாகவும் சரீரத்தின் உறுப்புகளாகவும் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, இது சத்தியம், உங்களை விடுதலையாக்குகிற சத்தியம். அல்லேலூயா. உங்கள் வாய் அவருடைய வாய். நம்புங்கள், உங்கள் வாயின் மூலமாய் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை பேச விரும்புகிறார். என்ன சந்தேகம் இருக்கிறது அன்பு சகோதரியே? அல்லேலூயா. ஏதோ பேசுகிறோம். ஐயா, மந்திரம் வைத்து விட்டார்கள், சூனியம் வைத்து விட்டார்கள், என் வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள், என்னை ஏமாற்றி விட்டு செய்து விட்டார்கள், எங்களை களவாடி விட்டார்கள், என் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போய் விட்டார்கள், எங்கள் குடும்பத்தை நாசமாக்கி விட்டார்கள், எங்களை அழித்து விட்டார்கள். ஐயோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை இன்றோடு நிறுத்திவிட்டு, ஓ கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த ராஜரீக மேன்மையோடே உங்கள் வாயினால் நல்ல வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே நானும் என் பிள்ளைகளும் எங்கும் எல்லா இடங்களிலும் ஜெயம் எடுப்போம். ஓ, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சொல்லுங்க, வாயத்திறந்து, கிறிஸ்து இயேசுவிற்குள்ளே நாங்கள் எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை ஜெயம் எடுக்க செய்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற பலத்தை, சத்துவத்தை, பலனை, கிருபையை தருகிறவர் என்று தைரியமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, முடியாது என்ற ஒரு காரியம் எங்கள் அத்தியாயங்களில் கிடையாது. தைரியமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. எங்கள் வரலாற்றிலே, எங்கள் பரம்பரையிலே, ஓ க்ளோரி, இதற்கு முன் இருந்த பரம்பரையை மறந்து விடுங்கள். இது கிறிஸ்துவின் பரம்பரையாய் இருக்கிற நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும், என் பரம்பரையிலே தோல்வி என்பதை நிலைத்திருப்பதில்லை. ஆமென். ஜெயம்தான், வெற்றிதான். அல்லேலூயா. உயர்வும் மேன்மையும் தான் எங்களுடைய வரலாறு என்று வரலாற்றை, உங்கள் வாழ்க்கையின் கதையை திருத்தி எழுதுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, தலைவிதியை மாற்ற முடியாது, ஆனால் உங்கள் வாயின் வார்த்தைகளினால் பேசுகிற தேவ வார்த்தைகள் அவைகளையும் மாற்றும். ஓ, ராஜரீக மகிமையை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். மாற்றமே இல்லை. உங்கள் வாயினால் சொல்லுகிறவைகளை எல்லாம் தேவன் கரங்களினால் நிறைவேற்றுவார். ஆமென். வேதத்திலே ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வார்த்தைகளை, வசனங்களை கேட்டு கிரியை செய்கிறதற்காய் பலத்த சௌரியவான்களாகிய தூதர்கள் இருக்கிறார்கள். ஆமென். நீங்கள் தோல்வியை பேசினால், சோகத்தை, வெறுப்பை, கண்ணீரை, ஏமாற்றத்தை, ஆமென், உங்களுடைய நஷ்டத்தை, உங்கள் கெடுதலை பேசினால், எதிர்மறையானவைகளை பேசினால், பிசாசும் அவிசுவாசமும் அப்படியே அரக்கனை போல் எழும்பிவிடும். நீங்கள் சுருங்கி போவீர்கள். நன்றாய் கவனியுங்கள். உண்மையை, சத்தியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் தேவ வார்த்தையை அறிக்கையிட்டு மகிமையான காரியங்களை சொல்லுவீர்களே ஆனால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் விசுவாசம் அப்படியே ஒரு மகா உயர்வும் உன்னதமுமாய் வளர்ந்துவிடும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காய் எழுந்தருளுவார். ஓ, உங்க வாழ்க்கையிலே ராஜரீகம் பண்ணுவார். கர்த்தர் இதோ இருக்கிறேன் என்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பராக்கிரமசாலியை போல் கடந்து செல்லுவார். நீங்கள் நல்ல வார்த்தையை, தேவ வார்த்தைகளை பேசும் போதெல்லாம் அவைகள் வெறுமையாய் திரும்பி வராதபடி தேவ தூதர்கள் பயணிப்பார்கள். தேவ தூதர்கள் புறப்பட்டு செல்லுவார்கள், காரியங்களை வாய்க்க செய்வார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ க்ளோரி, இப்பொழுதே சொல்லுங்கள், என் வாழ்க்கை, ஹல்லேலூயா, என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். என் தேவைகளை எல்லாம் அவர் தம்முடைய மகிமையின் ஐசுரியத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். சொல்லுங்கள் மறுபடியும் மறுபடியுமாய். ஹல்லேலூயா. ஓர் 1000 முறை சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. சில வசனங்களை நாம் அடிக்கடி சொல்லுவது உண்டு. ஓ க்ளோரி. சிலர் நினைக்கலாம், இந்த வசனங்களை ஐயா அடிக்கடி சொல்றாங்க, என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியங்கள் மறந்து விடாதே. என் அன்பு சகோதரியே, மறந்து விடாதே. என் அன்பு சகோதரனே, மறந்து விடாதே. சின்னவனாய் சிறியவளாய், ஓ சின்னவனாய் சிறியவனாய் இருக்கிற உன்னை, என் அன்பு சகோதரியை, சிறியவளாய் அற்பமாய் எண்ணப்படப்பட்டவளாய் இருக்கிற உன்னை தான் அவர் 1000 பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. என்னை சொல்லுங்க, தலையில கை வச்சு, என்னை 1000 பெருக பண்ணுவார். என் பிள்ளைகளை 1000 பெருக பண்ணுவார். நாங்கள் சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருந்தாலும் எங்களை பலத்த பெரிய ஜாதியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் சொல்லும் பொழுது,
ஹல்லேலூயா. மறுபடியும் மறுபடியுமாய் சொல்லும் பொழுது, மறுபடியுமாய் சொல்லும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகள் சிலர் பல்வேறு உபத்திரவங்கள், ஆபத்துகள், போராட்டங்கள் மத்தியிலே இருந்து கொண்டு மறுபடியுமாய் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது நீதியாய் எண்ணப்படும். பரலோகமும் பரலோகத்தின் தூதர்களும் அந்த ராஜாதி ராஜாவும் இந்த காரியத்தை உங்களுக்கு நீதியானா என்னன்னா உங்களுக்கு அது நடந்தே தீர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாய் எண்ணப்படும், நீதியாய் எண்ணப்படும். ஹல்லேலூயா. அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல என் அன்பு சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஐயா என் வாழ்க்கையே தொலைந்து விட்டது போல் இருக்கிறது, இனி நான் எப்படி எழும்ப போகிறேன், எப்படி நான் வாழப் போகிறேன், இனி எப்படி நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும் என்று சொன்னாயே, இன்று தைரியமாய் மறுபடியுமாய் சொல். சின்னவனாய் இருக்கிற என்னை 1000-ம், சிறியவனாய் இருக்கிற என்னையும் என் பிள்ளைகளையும் 10,000-ம் பெரிய ஜாதியுமாய் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். எப்படிமா சொல்றா? அவரே சொல்லி இருக்கிறார். யாருக்கோ சொன்ன, எனக்கு தான் சொல்லி இருக்கிறாரு. எனக்கென்று சொல்லி என்னுடைய எழுதி, அவர் தம்முடைய விரல்களினால் எழுதி என் கைகளிலே பரிசுத்த வேதாகமம் என்ற உடன்படிக்கையின் ஜீவ புஸ்தகத்தை தந்திருக்கிறார். ஏமேன். அது ஒரு நாளும் போய் சொல்லாது என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஏமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாயினால் பேசுகிற இந்த தேவ வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை சுமந்து கொண்டு வரும். ஹல்லேலூயா. அற்புதங்களை அட்ராக்ட் பண்ணும், இழுத்து கொண்டு வரும். ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்கும். ஹல்லேலூயா. ஐயா, சிறையிருப்பில் இருக்கிறது போல இருக்கிறேன், கட்டுகளிலும் காவல்களிலும் இருக்கிறேன், எத்தனையோ உபத்திரவங்களில் மத்தியில் இருக்கிறேன். காவலைப்படாதிருங்கள். அங்கே இருந்து அக்னி மயமான தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா எல்லா சங்கிலிகளையும் உடைக்கிற, எல்லா சிறையிருப்பின் அஸ்திபாரங்களையும் குலுங்க செய்கிற, எல்லா சிறைச்சாலையின் கதவுகளையும் திறக்க செய்கிற அக்னிமயமான தேவ வார்த்தைகள் உங்களிடம் இருந்து புறப்பட்டு செல்லட்டும். ஆமென். உங்கள் கட்டுகள் அவிழும், சங்கிலிகள் நொறுங்கும், ஐயா உருகி போகும், கதவுகள் தாழ்பாள்கள் எல்லாம் தெரித்துவிடும். தேவ வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள இந்த தேவ வார்த்தைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, வல்லமையும் வல்லமையும் அதிகாரமும் தீப்பிழம்பை போன்ற இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கும் விவேகமும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளை, அதுவும் அதிகாலையிலே இந்த ஜப வேளைகளிலே நீங்கள் பேசும் பொழுது, அந்த நாளில் மாத்திரமல்ல, அந்த மாதத்தில், அந்த கிழமையில், அந்த வருடத்தில், உங்கள் போக்கிலும் வரத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாய், பட்டணத்திலும் வெளியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாய், ஐயா உங்கள் எண்ணெய் பாட்டலும், ஆமென், மாப்பு செய்கிற தொட்டியும், ஆமென், எண்ணெய் கலசமும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும்படியாய், உங்களுக்கென்று ஏற்ற காலத்திலே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் என்று ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழையை கொண்டு வரும்படியாய் தேவ வார்த்தைகள் கடந்து செல்லும். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை மாம்சமாகும். ஆமென். இந்த வார்த்தை மாம்சமாகும். இந்த வார்த்தை செயல்படும். தேவ வார்த்தைகள் அக்னியாகவும் ஆவியாகவும் கடந்து சென்று அவர்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். நீங்கள் செழித்திருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுகிறதுனால், ஆமென், இந்த வார்த்தைகள் ரோமரி 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும் என்று நாம் விரிவாய் பார்த்தோமே. மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில், ஆசீர்வாதமும் சாபமும் எங்கேயோ அல்ல, யாரிடமோ அல்ல, உன் தகப்பனிடம் அல்ல, அல்லது உன்னுடைய மாமாவிடம் மாமியிடம்
யாரிடம் அல்ல அல்லது யாரிடமோ அல்ல, மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் ஜீவனும் உங்கள் நாவில் இருக்கிறது, நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பேசுங்கள் நல்ல வார்த்தையை. ஆமென். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிறது. பேசுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை, சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு மகா பெரிய மகத்துவம் உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் சங்கீதக்காரன் 5:3 இப்படி சொல்கிறார், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய அரசனாய் இருந்தாலும், எத்தனை பெரிய பிரச்சனைகளில் இருந்தாலும், எத்தனை பெரிய நல்ல இளைஞனாய் இருந்தாலும், அதிகாலையிலே தேவ சத்தத்தை கேட்கும்படியாய் தேவ சமூகத்தில் வருகிற அன்பு தேவ பிள்ளைகளே, அதிகாலையிலே அவருக்கு நேராய் ஆயத்தமாகி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையின் திசை, உங்கள் வெற்றி வாழ்க்கையின் பயணம் தொடங்கும். அற்புதமும் அதிசயமுமாய், க்ளோரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதனால் தான் பாருங்கள், மார்க் 1:35 சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையில் மிகவும் இருட்டாய் இருக்கையில் இயேசு எழுந்து ஜெபம் பண்ணினார். ஆமென். அவர் தம்முடைய பிதாவோடு எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொண்டார். இன்று என்ன நடக்க போகிறது, என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், யாரை தொட வேண்டும், எப்படி என் வாழ்க்கை நடக்க போகிறது, இன்றைய ஊழியம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அதிகாலையில் மிகவும் இருட்டாய் இருக்கையில் இயேசு எழுந்து ஜெபம் பண்ணினார் என்றால், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீனும் நானும் எத்தனை அதிகமாய் இந்த காரியங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் 63:1 இப்படி சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். சொல்லுங்க வாயை திறந்து, தேவனே நீர் என்னுடைய தேவன். என்னுடைய தேவன் போதே அங்கே ஒரு எண்ணம் வரணும் நமக்கு, என் கணவன் நல்ல, ஒரு வேளை ஐயா என் நல்ல கணவரை தந்தீர் நன்றி, ஆனாலும் அதை காட்டிலும் நீர் மேலான தேவன், தேவாதி தேவன், சர்வ வல்லவர். நான் நம்பி இருக்கிற எல்லாரை காட்டிலும் அல்ல, என்னை மறந்துவிட்ட, என்னை ஏமாற்றிய, என்னை நேசிக்காத, என்னை உதறிவிட்டு சென்றவர்கள், என்னை ஏமாற்றி விட்டு சென்றவர்கள், என்னை விட்டு விட்டு சென்றவர்கள், என்னை விட்டு மறைந்து போனவர்கள் எல்லாரை காட்டிலும் என் தேவனே நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறபடியினால், நீரே எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறபடியினால், நீரே எனக்கு போதுமானவராய் இருக்கிறபடியினால் அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். ஓ க்ளோரி. எத்தனை அற்புதமான காரியம். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் தெய்வமே, என் ஆத்துமா உன்மேல், உம்முடைய கிருபையின் மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை வறண்டு போயிருந்தால் என்ன என் அன்பு சகோதரியே, எத்தனை தண்ணீரும் இல்லை, மகிமையும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, நிறைவும் இல்லை என்கிற சூழ்நிலையில் நீ இருந்தாலும் என்ன, அங்கே இருந்து சொல், என் தெய்வமே, ஹயா நீர் என்னுடைய தேவன், அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் இறங்குவார். ஆமென். 1000-10,000 பேர்களுக்கு மத்தியிலே உங்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ராஜரீக மேன்மைகளையும் மகிமைகளையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே நீங்கள் பேசுகிற வார்த்தை எல்லாமே தேவ வார்த்தைகளாய் மாறும்படியாய், தீர்க்க தரிசனமாய் பேசுகிற வார்த்தைகளாய் உங்களில் இருந்து வெளிப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களில் இருந்து, உன்னில் இருந்து பேசுவார். ஆமென். நீங்கள் அப்பொழுது சொல்வீர்கள், இந்த மலையை பார்த்து, இந்த மலையை அல்ல, எந்த மலையை பார்த்து நீங்கள் சொன்னாலும் நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் நீங்கள் சொன்னபடியே ஆகும். பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை, பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்கள், பிரச்சனைகளை பார்த்து தேவ வார்த்தைகளை சொல்லுங்கள். ஆமென். எங்கள் ஜெப கூட்டங்களிலே, எங்கள் ஜெப கூடுகைகளிலே நாங்கள் சொல்லுகிறது உண்டு. அநேகர் வயிற்றிலே கட்டி இருக்கிறது, மார்பிலே கட்டி இருக்கிறது, சரீரத்திலே கட்டியும் வலியுமா இருக்கிறது, மூக்கிலே சுவாசிக்க முடியாதபடி கட்டி இருக்கிறது, அல்லது எலும்பு இருக்கிறது, காதிலே தேவையில்லாத சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, என் உடம்பிலே இருக்கிற பல்வேறு உபத்திரவங்கள் என்னை வாதிக்கிறது, துன்பப்படுத்துகிறது என்று சொல்லும் பொழுது
பொழுது இந்த மலையை பார்த்து நாங்கள் சொன்னாலே அது பெயர்ந்து போகுமே, இந்த கட்டிகள் எம்மாத்திரம். ஆமென். திறக்கப்படுவதாக எப்பத்தா என்று நாங்கள் சொல்லும் பொழுது திறக்காதவைகள் திறக்குமே, இந்த செவி திறப்பது எத்தனை அரிதான காரியம் பாருங்கள், எத்தனை எளிதான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளை, திறக்கப்படுவதாக, பிடுங்கப்படுவதாக, இந்த அத்தி மரம் பிடுங்கப்படுவதாக, இவர்கள் சரீரத்தில் இருந்து கட்டி பிடுங்கப்படுவதாக, இந்த மூக்கில் இருந்து, நாசியில் இருந்து இந்த சதைகள், இந்த எலும்புகள் மாறி போவதாக. நீங்கள் இந்த மலையை பார்த்து சொல்லும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆமே, நாங்கள் அநேகமாய் 90% மேல் இதிலே வெற்றிகளை காண்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, காரியம் என்ன? சுகம், விடுதலை உண்டாகிறது. காரியம் என்ன? விசுவாசிக்கிறோம். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று நாங்கள் சொன்னால், நீங்கள் அப்படியே எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட சொன்னீர்களே, ஆனால் நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாயை திறந்து சொல்லும் பொழுது நீங்கள் சொன்னபடியே. யார் சொன்னபடி? என் அன்பு சகோதரியே, நன்றாய் அறிந்து கொள். நீ சொன்னபடியே, நீங்கள் சொன்னபடியே நடக்கும். அல்லேலூயா. குடும்பத்திலே பிடுங்க முடியாத அத்தி மரங்கள் போன்ற விசச்செடிகள் போன்றவர்கள் பிடுங்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. பிடுங்கி மாற்ற முடியாதது போல், அசைக்க முடியாதது போல் இருக்கிற காரியங்களை பார்த்து சொல்லுங்கள் தேவ வார்த்தையை. அவைகள் பிடுங்கப்பட்டு போம், பெயர்ந்து போகும். உங்கள் ஸ்தானங்களை விட்டு அவைகள் எடுபட்டு போகும். அல்லேலூயா. பவுலடியார் இப்படியாய் கொரிந்தியர் 4:13 2 கொரிந்தியர்லே சொல்லுகிறார், நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆகையால் பேசுகிறோம். அல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கிறவர் மாத்திரமல்ல, நாங்கள் விசுவாசிக்கிற வார்த்தை எப்படிப்பட்டது என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று நாங்கள் அறிவோம். விசுவாசிக்கிறோம், ஆகையால் பேசுகிறோம் என்று சொல்லுங்கள். உனக்கெல்லாம் இப்படி நடக்குமா? நீ எல்லாம் இப்படி எதிர்பார்க்கலாமா? உன் பிள்ளைக்கெல்லாம் இப்படி நடக்குமா? உன் வீட்டிலலாம் இந்த காரியம் நடக்குமா? உங்களுக்கெல்லாம் இது உங்களுக்கு நடக்குமா? இது உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாதே. நீ நினைப்பது இது உனக்கு அரிதான காரியம். யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆனால் கர்த்தரோ உங்கள் விசுவாச அறிக்கைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவளுக்கு இவளுக்கு அல்ல, விசுவாசிக்கிறவளுக்கு எல்லாம் கூடும். கர்த்தரே உற்சாகமாய் உங்களை குறித்து சொல்லுவார். ஆமென். யோபு 22:22 ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. யார் கேட்டாங்களா? நாசமும் மரணமும், நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. நல்லா கேளுங்க. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து பாதுகாத்தார். அப்ப அழிவுகளுக்கும் நாசத்திற்கும் காது இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே என்று நீங்கள் சொல்லுகிற மகிமையான, நல்ல, மேன்மையான, ராஜரீகமான வார்த்தைகள் அது நாசத்திற்கும் கேட்கும், மரணத்திற்கும் கேட்கும். அல்லேலூயா. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து பாதுகாத்தார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். வசனத்தை உங்கள் வாயினால் அறிக்கை செய்யுங்கள். அது உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டாரை, உங்கள் கணவனை, மனைவியை, உங்கள் பெற்றோரை, உங்கள் கையின் பிரயாசங்களை எங்கு வேண்டுமானாலும் வசனத்தை அனுப்புங்கள். அவைகளை குணமாக்கும். ஆமென். தேவ வசனத்தை அனுப்புங்கள், தேவ வசனத்தை அனுப்புங்கள். அவர்களை அது அழிவில் இருந்து பாதுகாக்கும். நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளுக்கெல்லாம் தேவனுடைய சத்தம் கேட்கும். உலர்ந்து போன எலும்புகளை போன்ற குடும்ப வாழ்க்கை. ஆமென். உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற உபத்திரவங்கள், உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற இடைஞ்சல்கள், ஆமென், உலர்ந்து நொறுங்கி போன, உலர்ந்து பிரிந்து போனது போல் காணப்படுகிற உங்கள் ஊழியங்கள்,
தொழில்கள், ஆமென், உங்கள் வியாபாரங்கள், அன்பு தேவ பிள்ளைகளை, குடும்ப வாழ்க்கை எல்லாம் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். ஆமென். இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல், தேவ வார்த்தையை சொல், என்னுடைய வார்த்தையை சொல். நான் அவைகளுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். நீ என் வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ வார்த்தைகளை அங்கே பேசும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய ஆவி அங்கே பிரவேசிக்கும். ஓ, அவர்கள் உயிரடைவார்கள். அல்லேலூயா. எத்தனை அற்புதமும் ஆச்சரியமுமான சத்தியம். வாழ்க்கையோ ஜீவிதமோ ஜாயா உங்கள் சரீரமோ எங்கே உலர்ந்து போன சூழ்நிலை இருந்தாலும் சரி, சத்தமாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். அங்கே ஆவி பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. ஆவினா என்ன? ஆவி பிரவேசிப்பார். சேனைகளின் கர்த்தருடைய ஆவி அங்கே உள் இறங்குவார். ஆமென். வனாந்தரங்கள் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அவாந்தர வெளிகள் எல்லாம் தண்ணீர் தடாகமாய் மாறிவிடும். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும். ஓ, நொறுங்கி போன குடும்பங்கள் சீரடையும். நொறுங்கி போன இருதயங்கள் மறு சீரமைப்பு பெற்றுக்கொள்ளும். உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவ வார்த்தையை நம்பிக்கையோட பேசுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அற்புதங்களும் தேவ வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று இணைந்ததாகவே இருக்கும். மறந்து விடாதிருங்கள். தேவ வார்த்தைகள் அற்புதங்களை செய்யாமல் திரும்புவதே இல்லை. ஐயா, நான் பல நாளா பேசிட்டு இருக்கிறேன், பல நாளா பேசிட்டு இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு உறுதியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவ வார்த்தைகள் மாத்திரம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. ஹல்லேலூயா. அவைகள் நிச்சயமாய் அது பொய் சொல்லாது, அது மனம் மாறாது, அது சொல்லியும் செய்யாது இருக்காது. அது நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். சில வேளைகளிலே நம்முடைய ஜபங்களிலே நாம் சொல்லுகிறது போல உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல், ஒரு மாற்றம், ஒரு பரிசுத்தம், தேவ கிருபையை, ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவங்கள் என்று நீங்கள் மென்மேலும் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது ஆமென், ஓ, நீங்களும் சொல்வீர்கள், ஒரு நாளிலே அப்படியே மரியாள் சொன்னது போல, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, மனிதனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு நாள் நீங்கள் நல்ல சாட்சிகளாய் எழும்புவீர்கள். ஆமென். ஒரு நாளிலே எல்லோர் கண்களும் காணும்படியாய், எல்லாருடைய கண்களும் காணும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, நீங்கள் மேன்மை அடையும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஓ க்ளோரி. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பார்கள். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஜப வேளைகளிலே ஜபிக்கிறதோடு ஒரு தேவ வசனங்களை சொல்லி, ஓ, இப்படியெல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்கும் என்று உறுதியாய் அறிக்கையிடுங்கள். ஓர் ஆயிரம் பேர் உங்களுக்கு விரோதமாய் என்ன சொன்னாலும் சரி, நம்பாதிருங்கள். தேவ வார்த்தையை நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை நான் சொல்லட்டும். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் இளைய மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் மகனுடைய வாழ்க்கை, என் மகளுடைய வாழ்க்கை, என் கணவனுடைய, என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? யாரிடமும் கேட்க வேண்டாம். ஹல்லேலூயா. யாரிடமும் கேட்பதற்காய் அலைந்து திரிய வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த தேவ புஸ்தகத்திலே என்ன எழுதி தந்தாரோ அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஓ க்ளோரி. ஆமென். ஹல்லேலூயா. மறந்து விடாதிருங்கள். ஏன் சார் இவ்வளவோ? மறந்து விடாதே என் அன்பு சகோதரியே. இனி உன் வாழ்க்கையிலே என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் பிள்ளை படிக்கவில்லையே, அல்லது என் வாழ்க்கை இப்படி போகிறதே, இவன் இவ்வளவுதானே படித்திருக்கிறான், அல்லது என் மகள் இப்படித்தானே இருக்கிறாள், அல்லது இவள் இப்படி இருக்கிறாளே, அப்படி இருக்கிறதே, இப்படி இருக்கிறதே. எப்படி இருந்தால் என்ன? ஆமென். மனிதனால் கூடாதவைகள் என் தேவனாலே கூடும். ஆமென். என்ன இருந்தால் என்ன,
எப்படி இருந்தால் என்ன, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நானும் எங்கள் பிள்ளைகளும் தைரியமாய் சொல்லுங்கள், இந்த பட்டணத்திலே, இந்த சபையிலே, இந்த தெருவிலே, இந்த ஊரிலே நாங்கள் அதிசயங்களும் அற்புதங்களும் அடையாளமுமாயிருப்போம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாயிருப்போம். ஹல்லேலூயா. என்ன நடந்தால் என்ன, என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கென்று எழுதி தந்திருக்கிறபடியே எங்கள் வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. யாரை அதை மாற்ற முடியும்? ஆமென். யார் அதை மாற்ற முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளை, அதை மாற்றுவதற்கு இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கும். மறந்து விடாதிருங்கள். இந்த விசுவாசத்தோடு எது மேல விசுவாசம்? அன்பு தேவ பிள்ளைகளை, எதின் மீது விசுவாசம்? தேவன் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், இது சிலருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது விசுவாசம். ஆமென். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்னபடியே அது நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லி இருக்கிறபடியே நடக்கும். ஐயா, என்கிட்ட ஒரு காலமே கர்த்தர் சொல்லலையா, என் காதுல ஒரு காலமே பேசலையா, கனவுல வந்து ஒரு காலமே சொல்லலையா, நான் ஒரு காட்சியும் காணலையா. அன்பு தேவ பிள்ளைகளே, உறுதியாய் அறிந்து கொள்ளுங்கள், உறுதியாய் அறிந்து கொள்ளுங்கள். அவரே தான் எழுதி உங்கள் கையிலே தந்திருக்கிறார். நீ காண்கிற ஒரு சொப்பனத்தை காட்டிலும், நீ காண்கிற ஒரு தரிசனத்தை காட்டிலும், நீ காண்கிற ஒரு கேட்கிற ஒரு சத்தத்தை காட்டிலும், என் அன்பு தேவ பிள்ளைகளை சத்தியமாய் சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் அவருடைய தன்னுடைய சொந்த விரலினாலே எழுதி உன் கையிலே தந்திருக்கிறவைகள் தேவ வார்த்தைகள். அது உனக்காகவே எழுதப்பட்டது, உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது என்று நீ நம்பும் பொழுது அது உன் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலன் செய்யும். இதை மாற்றி செய்வதற்கோ, இதை அழிப்பதற்கோ, இதை கெடுப்பதற்கோ, மாற்றி பேசுவதற்கோ யாருக்கும், எந்த கொம்பனுக்கும் அதிகாரமே இல்லை. என்ன இருந்தால் என்ன, தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை காட்டிலும் பெரியவர். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆதலினால் பயப்படாதிருங்கள். ஓ க்ளோரி. உங்க வாழ்க்கையிலே இந்த பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை கொண்டு வரும். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும்படியாய், ஓ க்ளோரி, ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடைந்து, ஐயா, ஒருவேளை இந்த பிள்ளை பறக்குமா பறக்காதா, இந்த பிள்ளை உயருவாளா உயர மாட்டாளா, அல்லது இவர்கள் வாழ்வார்களா, வாழ்ந்து செழிப்பார்களா இல்லையா என்று பல்வேறு சந்தேகங்களுக்கு மத்தியிலே என் தெய்வமே, உம்மை நம்பி வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒரு புது பலன் அடைந்து, கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிற இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் என் தெய்வமே புது பலன் அடைந்து, ஐயா, புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து இவர்கள் உயரே உயரே எழும்பி இவர்கள் ஜீவிதத்திலே, வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவிதத்திலே, ஆமென், வேலையிலே, நல்ல பொருளாதார வசதியிலே, தேவனுக்காய் பற்றி எரிகிறதிலே புது பலன் அடைந்து உயரே உயரே பறக்கத்தக்கதாய், மேலும் மேலும் உயரத்தக்கதாய், மகிமைக்கு மேல் மகிமை அடையத்தக்கதாய் ஒரு பரலோக அக்கினி ஒவ்வொருவர் மீதும் விழும்படியாய் ஜெபிக்கிறேன். மாரா மாரா ஷக்கா ரபோது ரூபாரா எரி உரு சந்தர கபோரு கவரதரா எரி முரு மாரா சந்து ரூபதரதரா தரக்கபோரு கவரதரபோ. எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடையும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல, ஓ லார்ட், உயரே உயரே, ஆமென், உலகமெல்லாம் அண்ணார்ந்து பார்க்கும்படியாய், சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் ஆச்சரியமாய் பார்க்கும்படியாய், இவர்கள் உயரே 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 உன்னதங்களிலே பறக்கும்படியாய் ஒரு ராஜரீக மேன்மைகள் கடந்து வருவதாக, மேன்மையும் மகத்துவமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஹல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும், ஐயா, பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும் பெருக பண்ணுகிற, ஆமென் ஆண்டவரே, எங்கள் இயேசுவே, உம்முடைய மகிமை இவர்கள் பிள்ளைகளின்
மீதும் என் அன்பு சகோதர சகோதரிகளின் மீதும் இறங்கி வரும்படியாய், அது இன்றே இறங்கி வரும்படியாய், மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய் தேவ கரம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் நீதியின் தேவனே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆமென், ஓ சின்னவர்கள் எல்லாம் 1000-உம் சிறியவர்கள் பலத்த ஜாதியுமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தையின்படியே உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான் என்று சொன்னீரே. 1000 10,000 பேரில் எங்கள் பிள்ளைகளை சிறந்தவர்களாய் மாற்றும்படியாய், ஓ ஒருவன் 1000 பேரை துரத்துவான் என்றல்லவா சொல்லி இருக்கிறேன். என் பிள்ளைகள் 1000 10,000 பேரில் சிறந்தவர்களாய் கர்த்தருக்கென்று நல்ல சாட்சியாய் எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா என் தெய்வமே, என் பிள்ளைகளுக்கு என்று ஒரு மாற்றம் வரும், என்று ஒரு மேன்மை வரும், எப்பொழுது இவர்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறும், எப்பொழுது இவர்கள் வாழ்வார்கள் என்று நினைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தெய்வம் இன்றே உம்முடைய வசனத்தை அனுப்பி, ஐயா உம்முடைய வசனத்தின்படியே, ஆமென், உம்முடைய வசனத்தின்படியே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை உயரே உயரே பறக்க செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். வனாந்தரமாய் காணப்படுகிற இவர்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பான வயல்வெளியை போல் மாறணுமே. அவாந்தர வெளியாய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கைகள் ஓ செழிப்பான நீரூற்றுகளாய் மாறும்படியாய் என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையிலே ஓ கர்த்தருடைய வார்த்தையோடு வந்திருக்கிற தேவ சத்தத்தை கேட்கும்படியாய், ஓ அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும்படியாய், தேவனுடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கப்படும்படியாய் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய ஜீவிதங்களிலும் கற்பனைக்கு எட்டாத, கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாததும் எண்ணி முடியாததுமான அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மரா மரா சந்தரவதரபோ எரிகபுரு கபர சந்துரு கபரதரா எரிகோ ருகமர சந்துரு பதரபோ. ஒரு தேவ மகிமை, தேவ வல்லமை, தெய்வீக அக்னி ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய், ஆமென். இவர்களை கேவலமாய் பேசினவர்கள் மத்தியிலே, ஐயா இவர்களை அவமானமாய் பேசினவர்கள் மத்தியிலே, இவர்களை அவமானப்படுத்தினவர்கள், வெட்கத்திலும் விரத்தியிலும் வேதனையிலும் தள்ளினவர்கள் மத்தியிலே ஒரு ராஜரீக மேன்மை, ஆமென். இவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும்படியாய் என் தெய்வமே, இவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும்படியாய் இன்று காரியங்கள் மாறுதலாய் முடிவதாக. ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சூதும் சதியும் செய்தவர்கள், ஆமானை போன்றவர்கள் நினைத்தவைகள் நடக்காமல் காரியங்கள் மாறுதலாய் நடப்பதாக. ஆமென். ஆமான் தூக்கு மரத்திலே தூக்கிலிடப்பட்டது போல, ஆமான் ஓ புறம் தள்ளப்பட்டது போல என் தேவனாகி கர்த்தர் இவர்கள் சத்துருக்களோடே யுத்தம் செய்யும்படியாய், இவர்களை அழிக்கவும் கெடுக்கவும் நாசமாக்கவும் திருடவும் துடிக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை ஒரு எஸ்தரை போல், ஒரு மொர்தெகாயை போல், ஆமென், ஓ கட்டாத வீடுகளில் குடியிருக்கவும், நட்டாத மரங்களின் கனிகளை புசிக்கவும், ஐயா நினைத்து பார்த்திராத ராஜரீகமான மேன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, ஐயா இவருடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் உம்முடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களும் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னது போலே இன்று காலி பாத்திரமாய் வந்திருக்கிறவர்கள், வெறும் பாத்திரமாய்
மூலமாய் வந்திருக்கிறவருடைய பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும்படியாய் உன்னதத்தில் இருந்து ஆவி இவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமும் அதிசயமும், ஹல்லேலூயா, அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் எந்த காரியத்திலே சோர்ந்து போய் இருந்தார்களோ அவைகளுக்காய் நீர் பேசின நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியம் மாத்திரமல்ல, எந்த காரியமும் என் தேவனால் வரும்படியாய், கர்த்தரிடத்தில் இருந்தே இவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய், கர்த்தர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை, நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை இவர்கள் வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே கர்த்தர் நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா அந்தகார சக்திகளும் பிசாசின் ஆதிக்கங்களும் இதோடு தொலைந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய், அற்புதமும் அதிசயமான வார்த்தைகள் பலிக்கும்படியாய் ஒவ்வொரு நாளிலும் அதிகாலை ஜபங்களிலே நீங்கள் நிச்சயமாய் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஐயா, நடு ஜபங்களிலே ஜெபிக்கும் பொழுது, என் தெய்வமே, பாதாளத்தின் கட்டுகள் உடைவதாக, பாதாளத்தின் சங்கிலிகள் முறிவதாக, பாதாளம் தோற்பதாக, எங்கள் வாழ்க்கை ஜெயம் எடுக்கிறோம் நாங்கள். அப்படி தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றும் கடைசி நாளாய் நடக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை, கடைசி நாளாய் நடக்கிற இந்த குடியாத்தத்திலே நடக்கிற 3ஆம் நாள் மீட்டிங், அன்பு தேவ பிள்ளைகளே, இரவிலே வருகிற லைவ் புரோகிராமை பாருங்கள். இரவிலே வருகிற லைவ் புரோகிராமை பாருங்கள். சுகவீனமானவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் தவறாமல். ஆமென். அது இந்த இரவு வருகிற அந்த அற்புதமான ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கும். நூற்றுக்கணக்கான பேர் சுகமாவதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கூட்டங்கள் கரூரிலே, திருப்பூரிலே, கோயமுத்தூரிலே, ஈரோட்டிலே மற்றும் கேஜேஎஃப் பெங்களூர் போன்ற இடங்களிலே நடக்க போகிற நல்ல பெரிய மகிமையான திறந்தவெளி கூட்டங்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகள் ஜெபிக்கிறீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் பகுதிகளுக்கு கர்த்தர் நாங்கள் வரும் பொழுது நிச்சயமாய் எங்களை சந்திக்க பிரயாசப்படுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமென், ஆமென்.